Hi friends, இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து இப்ப ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப ப்ரொவிஷன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா நாளையில இருந்து நிக்கிலுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மார்ச் 8 முடிஞ்சது. அப்புறமா ஒரு 1 month வந்து லீவ் இருக்கும். ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஸ்கூல் இருக்கும். அதுக்கு அப்புறமா திருப்பி மே மந்த்ல வந்து லீவ் இருக்கும். நல்ல வெயில் பயங்கரமா இருக்கு. அந்த காலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியாவே வந்து சமையல் பண்ணி முடிச்சிடுறது. ஒரு 10-11 and above போனாலே கிச்சன்ல வந்து நிக்கவே முடியல. அதுவும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வேர்த்துட்டே இருக்கும். சாதாரணமாவே வேர்த்துட்டே இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெயில் டைம் வந்தா பயங்கரமா வேர்த்துட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் ரொட்டீன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்திருக்கும். நம்ம லீவ் நாள்னா ஒரு நாள் 2 நாள் அப்படி கொஞ்சம் தள்ளி போகும். ப்ராப்பரா அந்த மாதிரி வந்து நம்மளால ஒரு டைமிங் ஸ்கூல்ல வந்து முடிக்க முடியாது. பட் ஸ்கூல் டைமிங் வந்தது அப்படின்னா நமக்கு அந்த ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவா போகும். ஆர்கனைஸ்டா வந்து இருக்கும் அந்த டே. உங்களுக்கும் அப்படி இருக்குமான்றது சொல்லுங்க. பிகாஸ் நான் அப்படிதான் வந்து ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு லீவ் நாள் அப்படின்னா 1-2 அதில் வந்து விட்டு போயிடும். பட் அந்த ஸ்கூல் ரொட்டீன் டேஸ் இருக்கிறப்போ எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும். அந்த மாதிரி சமையலும் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து முடிஞ்சிடும். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அந்த வெயிலுக்கு வந்து மத்தியான டைம்ல கிச்சன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்காம காலையில ஏர்லியா நம்ம வந்து கொஞ்சம் அலுப்பு பார்க்காம சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்னா மத்தியான டைம்ல நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி சம்மர் டைம்ல வேலையே செய்யலனாலுமே அந்த ஸ்வெட் ஆகிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வந்து டயர்டாகிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய ஜூஸஸ், தண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல நீர் பழங்களாக எடுத்துக்கோங்க. கிர்னி பழம் வந்து சாப்பிடலாம். அப்புறமா வாட்டர்மெலன் சாப்பிடலாம். வாட்டர்மெலன் சாப்பிட்றப்ப நிறைய நமக்கு வந்து தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மர் கேர் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்கின் கேரும் சரி, உடம்பையும் பார்த்துக்கிறதும் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டிருக்கனால நிறைய பேர் சம்மர் ரிலேட்டடாக வந்து ஷார்ட்ஸ்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம போயிட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்கூல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால மெயினாக வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு தான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணேன். இந்த மாதிரி மக்கானாலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். அதுலேயே நிறைய ஃப்ளேவர் மக்கானாஸ், அதுக்கப்புறமா அதுலேயே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம நிறைய ரெசிபிஸ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணும்போது வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து ரிலையன்ஸ் மார்ட் தான் வந்து போவோம். ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே வாங்குவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது, அந்த மாதிரி வந்து வாங்கிப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கிறப்போ எனக்கு வந்து அந்த கிராசரிஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் மந்த்லி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத விட கம்பேரிட்டிவ்லி அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி வந்து இருந்தது. அதனால் கொஞ்சம் ரிலையன்ஸில் வந்து வாங்கிப்போம். ஆயில் இதெல்லாமே வந்து நல்ல கம்மி ப்ரைஸில் வந்து இருக்கும். அங்கே நிறைய ஆஃபர் ப்ரைஸில் பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது லூஸில் பருப்பு இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து லூஸில் பருப்பு வாங்குறப்போ நல்ல வந்து கம்மி ப்ரைஸில் இருக்கும். குவாலிட்டியும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வாங்கிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 2 கிலோ வாங்குவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கி அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறமா நமக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி லூஸில் வந்து வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா. எனக்கு வந்து ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா லூஸில் கிடைக்கும். நாங்கள் வாங்குகிற ஹோல்சேல் ஷாப்லேயுமே வந்து லூஸில் தான் வந்து வாங்குவோம். பட் அங்கே வந்து இன்னுமே ப்ரைஸ் வந்து நல்லா கம்மியாக இருந்தது. அண்ட் சுகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மேலே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 2 பேக்கெட் சுகர், 2 கிலோ சுகர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரீ கிடையாது, 9 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். 9 ரூபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து சுகர் 9 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த 2000 ஆக்கிட்டாங்க. நிறைய இந்த மாதிரி சோப்பு, அதுக்கப்புறம் க்ளீனிங் ஐட்டம்ஸு, ஹார்பிக்கு, அதுக்கப்புறமா ஃப்ளோர் கிளீனர், இந்த மாதிரி நிறையா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு. நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் லிக்விட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். இந்த தடவை நிக்கிலுக்கு வந்து புதுசாக பயோட்டிக்கில் வந்து சோப் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பயோட்டிக்கில் வாங்கினேன். அப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காதியில் வாங்கிட்டேன். இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து இருந்தது. இது பார்த்திங்கன்னா நீம்னு நினைக்கிறேன். நீம் அண்ட் துளசி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ நமக்கு கிராசரிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இங்கே கம்மி ப்ரைஸ் இருந்ததில் இங்கே வாங்கிட்டோம். மற்றதெல்லாம் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வாது விபூதி வந்து கிடச்சிது. அது விபூதி நீங்கள் ஜவ்வாதில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா. நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் தான் வாங்கினேன். ஏன்னா இப்போ நமக்கு நிக்கிலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரொட்டீன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் அவனுக்கு வந்து இருக்கும். வீட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரூட் பவுல் மாதிரி வந்து பண்ணி கொடுப்பேன். ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து பண்ணி கொடுப்பேன். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை நிறைய ஆஃபர் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. ஒரு 3 பேண்ட்ஸ் வந்து வாங்கினேன். நல்ல காட்டன், சம்மருக்கு வந்து சூப்பராக செட் ஆகிற மாதிரியான சம்மர் பேண்ட்ஸ் இது. நான் வந்து எக்ஸல் சைஸ், அதாவது நம்ம இப்போ நைட்லலாம் வந்து போட்டுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ மீடியம் வாங்குறீங்க அப்படின்னா லார்ஜ் வாங்கிக்கணும். லார்ஜ் நீங்கள் யூஸ்வலாக வாங்குவீங்க அப்படின்னா எக்ஸல் வாங்கிக்கோங்க. ஏன்னா நைட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு, டிஷர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா வந்து லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைட்டாக போடுறத விட நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நமக்கு 2 சைஸ் கூட உங்களுக்கு இனிமேல் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா லூஸாக போட்டுக்கலாம். இது வந்து லைஃப் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கும். இந்த பிராண்ட் உங்களுக்கு பாருங்கள், ஆன்லைனில் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் இது நீங்கள் வெளியே கூட அழகாக ஒரு டிஷர்ட்டோட ஒரு ஷர்ட் டைப் டாப்போட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் இதோடலாம் பேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிராசரிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த நார்மல் ரொட்டீன், அந்த நம்மளோட ஸ்கூல் ரொட்டீனுக்கு நம்ம திரும்பி வந்தப்போ ப்ராப்பராக எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எல்லாமே வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு மார்னிங் வந்து டென்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கிராசரிஸே வாங்கலை, அப்பப்போ போய் வாங்கி அந்த மாதிரியே வந்து ஓட்டியாச்சு. பட் நமக்கு ஸ்கூல் ரொட்டீன் இருக்குது அப்படின்றப்ப நமக்கு அந்த மாதிரி திங்ஸ் காலையில் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனாலேயே வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. அண்ட் மெனு வந்து நான் பிளான் பண்ணிவிடுவேன். 1 வீக்குக்கான மெனு பிளான் பண்ணிவிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டாக்கும் பண்ணி வச்சுருவேன். ஸோ உங்களோட ஸ்கூல் ரொட்டீனுக்கு நீங்கள் எப்படி வந்து ப்ரீ பிளான் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆர்கனைஸ்டான ரொட்டீனாக தான் வந்து அது இருக்கும். இப்போ சம்மர் அப்படின்றதுனால நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து வாங்கிக்கிட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியோ நல்ல வந்து ஒரு ஃபுல் பெரிய கிளாஸ் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த சம்மருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஜூஸு, அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன், கிர்னிப்பழ ஜூஸு, முலாம்பழம் இப்போ கிடைக்கும். முலாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் வந்து உங்களுக்கு ஒரு லாங் சீசன்னா வந்து இருக்காது. 10 days 15 days அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் அவைலபிளாக இல்லை. முலாம்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மேலே சர்க்கரை போட்டு அப்படியே வந்து சாப்பிட்லாம். அது முதல்ல நாங்கள் வடலூரில், நெய்வேலி பக்கத்தில் வடலூரில் இருக்கிறப்ப வாசலில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, டெய்லியுமே எடுத்துகிட்டு வருவாங்க இந்த சம்மர் டைமில். அதை அப்படியே வாங்கி சர்க்கரை போட்டு அப்படியே வந்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து லூஸில் சிலதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். கடலை இது எல்லாமே வந்து ரிலையன்ஸில் வாங்கிட்டேன். நிலக்கடலை. டெய்லி சுண்டலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சுண்டல் சாப்பிடாமல் இருந்தேன். அப்புறமா இப்போ வீட்டில் ஒரு 1 monthக்கு வந்து நல்லா பழக்கிட்டேன். சுண்டல் கொடுத்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வரப்போ நல்ல ஒரு பவுல் ஆஃப் சுண்டல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பனானா கேக் பண்ணியிருந்தேன். சரண்யா வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பா, அவள் வந்து ராகி கப் கேக் வந்து பண்ணியிருந்தா, நான் பனானா கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேக்கும் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஒரு 2-3 daysக்கு வந்து டெய்லி அந்த பனானா கேக் வச்சு கொடுத்து அனுப்புவேன். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சிலதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நான் அமேசான்லேருந்து ஆன்லைனில் சிலதெல்லாம் வாங்கின திங்ஸ் எல்லாம் நல்ல டியூரபிளாக ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆர்கனைசர், நான் இந்த வெஜிடபிள் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவில் வாங்கி அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அது நல்ல வந்து வெயிட்டு தாங்குது. அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். ரொம்ப டியூரபிளாக இருக்குது. அது நீங்கள் இன்கேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இங்கே வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து காஸ்ட்லியாக வருது. இந்த மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் அந்த மாதிரி நிறைய காஸ்ட்லியாலாம் வந்து வருது. பட் பிளாஸ்டிக்கில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அவ்வளோ வெயிட் தாங்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் வந்து காட்டுறேன். அப்புறமா இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுக்கு இன்கேஸ் டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இந்த ஏரியா எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். மெயினாக இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அதுவே நமக்கு ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும்.
ஸோ அதனால் எப்பயுமே நமக்கு ஒரு சின்ன இடம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி அந்த இடத்த பக்காவாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பெஸ்ட் மெத்தடு. அது ஒரு பொருளும் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ், ஸ்க்ரப்பு, ஸ்பாஞ்ச் இந்த மாதிரிலாம் நான் வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் நான் வந்து பின்னாடி வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி வச்சு அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஜான்வரி மந்த்தா ஃபெப்ரவரி மந்த்தான்னு தெரியல, நிறைய அந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்ஸ் இது எப்போவுமே ஆஃபரில் வந்திருக்கும். க்ளீனிங் ஐட்டம்ஸ் இந்த ஃப்ளோர் க்ளீனர்லாம் பெரிய பெரிய பாட்டில்ஸ் ஆஃபரில் இருந்துச்சுன்னு வாங்கி வச்சிட்டோம். இன்னும் தீரவே இல்லை. அதனால ஒரு 2 மாதத்துக்கு வந்து க்ளீனிங் ஐட்டம்ஸே வந்து வாங்குறதில்ல, இருக்கிறத வச்சே அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு கிச்சன் டூர் போடுறப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், பேண்ட்ரியில் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போது நிறையா பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்களும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணது எல்லாமே இப்போ வந்து திருப்பியும் அவங்க வந்து புதுசாக கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்னென்ன வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம கிச்சனில் வந்து வாங்கலாம், அஃபோர்டபுள் ரேஞ்சில் குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பரில் தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது, இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அண்ட் அது என்னன்னு தெரில, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரிசி கொட்டி வச்சா எறும்பு வருது. வாங்கின புதுசில் 2 தடவை அந்த சாக்குலேருந்து எடுத்து அப்படியே அரிசி கொட்டி வச்சேன், ரொம்ப எறும்பு வந்து அது எப்படி போகிறதுனே தெரியாமல் ஒரு நாளும் எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி காலி பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் என்ன பண்ணேன்னா அப்படியே அரிசியை அந்த சாக்கையோடையே அதில் வந்து இறக்கிடுவேன். அந்த மாதிரி வைக்கிறப்போ எறும்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வரலை, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது, பல்காக வாங்குறது எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ரொட்டீனுக்கு, நிக்கிலோட 6th போகிறான் நிக்கில், அவனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீனுக்கு நான் இப்போலாம் வந்து ரெடி ஆகிறேன். என்னோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.